அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் சுவையான சிக்கன் கிரேவிங்க. 4 பட்டை, 7 ஏலக்காய், லவங்கம் ஒரு 7, உப்பு கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் சைஸ் ஜாரில் போட்டுக்கோங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி நல்லா கழுவி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 5 எடுத்துக்கோங்க. பல்லுங்க ஒரு தோல் உரித்து 20 பல் எடுத்துக்கோங்க. 20 பல் பூண்டு எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு முக்கால்வாசி இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா மீடியம் சைஸ் ஜாரில் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி கொஞ்சோண்டு போட்டு இது அரைச்சிக்கோங்க. மிளகு கொஞ்சம் போட்டு, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சு 2 பெரிய ஸ்பூனில் எண்ணெய் போடுங்க. அப்புறமா வெங்காயம் 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாகவும் வதங்கிடும். அப்புறமா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம இது பார்த்திங்கன்னா பிங்கிஷாக நம்ம வதக்கிடணும் வெங்காயத்தை. அப்புறமா பிரியாணி இலை 2 போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச அந்த க்ரீன் மசாலா ஆட் பண்ணிவிடுங்க. க்ரீன் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்கிடுங்க. மண்பானையில் செய்யும்போது சீக்கிரமாகவும் சிக்கன் வெந்துடுதுங்க. இது நான் நோட் பண்ணதுங்க. பாருங்கள், இது நீங்கள் அந்த ஜாரில் இருக்க தண்ணியும் நீங்கள் அரைச்சி எல்லாம் அரைச்சது எல்லாம் நீங்கள் கழுவி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம மசாலா வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்புறமா மிளகா பொடிங்க, வெறும் மிளகா பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மஞ்சள் பொடி ஒரு 4 பிஞ்ச் போடுங்க. இந்த சமயத்தில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக டேஸ்ட் வருங்க. அப்புறமா 750 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி போட்டிருக்கோங்க. நீங்கள் எந்த மீட்டும் எடுக்கலாங்க, எந்த கறி எடுத்து கூட நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மட்டனு இந்த வேறு நம்ம கறி எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. சிக்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது பாருங்கள், சூப்பராக நம்ம தக்காளி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் 3 கட் பண்ணி போட்டிருக்கோம். மீடியம் சைஸ் தக்காளி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு தண்ணி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நல்லா வெந்துடுது சிக்கனு. அப்புறமா நடுவில் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு இலைங்க நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆரஞ்சு இலை இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா குழஞ்சி இலை இல்லைன்னா அந்த எலுமிச்சை இலையும் போடுங்க. சுவை சூப்பராக வருங்க சிக்கன் கிரேவியில். அப்புறமா நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் ஆட் பண்ணுங்கள். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ரொட்டிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி